ஹாய் மக்களே! சென்னையிலேருந்து நான் உங்க வித்யா. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆன்லைன் பிரேஸ்லெட் மேக்கிங் ஃப்ரீ கிளாஸு. ஸோ கிளாஸ் வந்து 8 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கிளாஸ் 8ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்றத நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி காமிச்சிடுறேன். ஸோ இந்த சூப்பர்பான பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய பிரேஸ்லெட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியர் வயரில் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியர் வயர். இந்த வயர் பேர் வந்து கியர் வயர். இது வந்து கோல்டு, சில்வர் 2 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் கோல்டு கலர் வந்து எடுத்திருக்கேன். பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் பீடு எடுத்திருக்கேன். டயர் பீடில் 3 ஷேட்ஸ் எடுத்திருக்கேன். பிங்க் எடுத்திருக்கேன், பர்பிள், லைட் பர்பிள் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 2 லேயர் 3 லேயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாம் ஷெல் பீடு டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எட்ஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நேம் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. கிளாம் ஷெல் பீடு டிப் இதோட நேம். ஸோ இது வந்து எடுத்திருக்கேன். லாப்ஸ்டர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன், கீர் லாக் எடுத்திருக்கேன், டூல் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நான் எப்போதும் சொல்கிற மாதிரி கோல்டு பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதெல்லாம் சில்வர்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயரும் சில்வர்லேயே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மேக்கிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம கீர் வயரை வந்து கட் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேண்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எவ்வளோ சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் மெஷர்மெண்ட்ஸை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த என் நாட்லாம் வந்து நம்ம போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும், லாக் போடுறப்ப யூஸ் ஆகும். ஸோ அதனால் உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 1/2 வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 3 லேயரில் வந்து இதை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதே அளவு நான் ஃபஸ்ட்டு ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரியே வந்து 3 எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணுறதுக்கு கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, சிஸ்ஸர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 எட்ஜஸை வந்து இப்படி கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த எட்ஜஸை வந்து நான் இப்படி சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம வச்சுருக்க கிளாம்ஷெல் டிப்பு வந்து இது உள்ளே வந்து விடுறோம். பாருங்கள், இந்த சைடு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக நான் இந்த 3 ஒயரையுமே வந்து விட்டுக்கிறேன். இப்போது இது உள்ளே வந்து நான் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட எட்ஜில் கியர் லாக் வந்து நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக 3 லேயர் வந்து இது உள்ளார போகும். அதுக்கு மேலே இதில் பத்தாது. ஸோ 3 லேயருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் லேயர்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 3ம் போட்டுட்டேன். ரொம்ப வந்து எட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளேயர் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேயர் யூஸ் பண்ணி இந்த டிப்பை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது போயிட்டு இப்படி பிடிச்சிக்கும் அதை. ஓகேவா? உங்களுக்கு இதில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாம்ஷெல் டிப்பை கொண்டுட்டு வந்துட்டு இப்படி மூடிட்டோம் அப்படின்னா இது ஃபினிஷ் ஆகிடும். இப்படியே விட்டுறாதீங்க. திரும்பவும் ப்ளேயர் யூஸ் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜஸை வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு வராது நீங்கள் டைட்டாக இழுத்தாலும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்ட். நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து 3 லேயருக்கு நம்ம ஜடப்பின் எடுத்து போல் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 லேயர்ஸ் வந்து இப்படி எட்ஜஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 3 கலரில் வந்து பீட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு, செகண்ட் அப்படின்னு கிடையாது. நான் சென்டரில் வந்து இந்த டார்க் பர்பிள் இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த 2 சைட்லேயுமே வந்து உங்களுக்கு எந்த கலர் ஓகேவோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆர்டரில் அந்த பீட் போயிருக்கு. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதை வேணால் நான் வந்து இப்போ இதை கூட முன்னாடி வச்சுட்டு இதை அடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் வைக்கலாம், இல்லை நான் லேயர் பை லேயராக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேயர் பை லேயராக வந்து வச்சுருப்பேன். இந்த ஆர்டர் மாதிரி தான் இதுலேயும் வச்சுருப்பேன். ஸோ நான் அதே மாதிரியே உங்களுக்கு இதில் வச்சு காமிக்கிறேன். ஸோ 3 லேயர் படி நான் வச்சுருக்கேன். இப்போ அகெயின் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ்க்கு வாங்க. எட்ஜஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல திரும்பவும் ஒரு கீர் லாக் போட போகிறோம். ரொம்ப சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து போடுங்க.
3 லேயருமே நம்ம விட்டுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உள்ள வந்து போட்டுட்டேன். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுக்காதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லைட்டா இருக்கிற மாரி. ஓகேவா? இப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீர் லாக்க வந்து நம்ம பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் பிரஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பீட் வந்து இத தாண்டி வெளில வராது. ஸோ இதுதான் வந்து மெத்தட். இதே மாரி தான் நம்ம வந்து இது ஃபுல்லாவே செய்ய போறோம். அகெயின் 3 லேயர்ஸ் வந்து எடுத்து வந்துக்கோங்க. திரும்பவும் பீட் அதே மாரி போட்டுக்கோங்க. மாறி வந்திருக்கு அப்படின்னா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? ஸோ 2 லேயர் நம்ம முடிச்சுட்டோம். சேம் அதே மாரியே எண்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு, இந்த இடத்துல திரும்பவும் கீர் லாக் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டாச்சு. சேம் டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு கீர் லாக் போடுறீங்கன்னா, இன்னொன்னுத்துக்கும் நம்ம குடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணும். நம்ம கண்ணால பார்க்கும்போதே டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். திரும்பவும் நோஸ் பிளேயர வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியே நான் மிச்சத்தையும் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஹேண்ட் சைஸ்க்கு நான் ஃபுல்லா எல்லாத்தையுமே கோர்த்து எடுத்துட்டேன். இப்போ எண்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் இதே மாதிரியே நான் இப்போ இந்த இடத்துல பீட் கோர்த்து அப்படியே நிப்பாட்டியிருக்கேன். வேறு எதுவுமே வந்து பண்ணல. இப்போ அகெயின் இந்த எட்ஜில் வந்து கிளாம் ஷெல் டிப் வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். உள்ளே போட்டுட்டேன். இப்போ திரும்பவும் நம்ம வந்து கீர் லாக் வந்து போட்டுக்கலாம். கீர் லாக் வந்து போட்டாச்சு. ஸோ எட்ஜஸில் கொண்டு போய் நிப்பாட்டிக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் 1/2 இன்ச் வந்து அதிகமாக விட்டுக்கோங்கன்னா, ஏன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது நீங்கள் கம்மியாக விட்டுட்டிங்கன்னா, அகெயின் உங்களுக்கு நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து மேக் பண்ணுற மாரி ஆகிடும். அதனால் நீங்கள் அதிகமாக விட்டுருந்தா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கம்மியாக அளவு எடுத்துறாதீங்க. அதனால கொஞ்சம் 1/2 இன்ச் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த கீர் லாக் பக்கத்தில் கொஞ்சோண்டு ஒயர் இருந்தால் போதும், நிறையா வேண்டாம். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் விட்டுருக்கேன். பேலன்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கில். இப்போ நான் க்ளோஸில் வச்சு காமிக்கிறேன். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்த இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. அடுத்து இது நேராக வச்சுக்கோங்க. இந்த ஹோலு அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நேராக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இது நேராக இல்லை அப்படின்னா இந்த ஹோல் வழியாக நம்ம வந்து ஜம்ப்ரிங்கோ லாப்ஸ்டரோ வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணி ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, திரும்ப ஜம்ப்ரிங் எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்னொரு ஏஜ் அதில் லாப்ஸ்டரும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, சூப்பராக நம்மளோட பிரேஸ்லெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஹேண்டில் வந்து வியர் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணதுமே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி வேறு வேறு கலர்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டயர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு பீட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நாளையோட ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். அதாவது இந்த வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ 29th ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். ஸோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பேன். நம்பருக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்டில் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.